ஃபயர் மூவிலேருந்து மெதுவாக வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி அந்த வீடியோ சாங்லேயும் அந்த சாங்லேயும் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிகோடிங் பண்ணிடலாம். மெதுவாய் நெருங்குகிறாய் முதல் முறையாய் நொறுங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் முறையாய் நொறுங்குகிறேனவா? கதைப்படி மீனாட்சிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காப்ல. பட் இவங்க இப்போதான் முதல் முறையாக நொறுங்குகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் தாங்க இந்த சாங்கு. இவங்க காசுக்காகவும் வாய்ப்பு கிடைக்கலனும் இந்த மாதிரி சீனில் நடிக்கலைங்க. இந்த கதைக்கு தேவைப்படுது, அதனால தான் நடித்தாங்க. இவங்களுக்காக இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு. நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு. அருகினில் நீ மெழுகின நான் விரல் பட உருகிடும் நேரம். ஆஹா, என்னமா ஃபீல் பண்ணி பாடியிருக்காங்க. யாரா இருக்கும் இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரைட்டர்? படத்தோட டைரக்டர் மட்டும் இல்லைங்க, ஆக்டர், ஆக்ட்ரஸ், மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர்ஸ் முதற்கொண்டு ஒரே மூட்ல இருந்திருப்பாங்க போல. விச் மீன்ஸ் கதையில இருக்க ஸ்டோரி மூட சொன்னேன். பூவுக்குள்ளே தேனை சுவைக்க. ஆஹா, என்னமா ஃபீல் பண்ணி எழுதியிருக்கான் பாருங்க. ஞானத்திலே நானும் சிவக்க. அந்த பாட்டு வரும்போது ஸ்பெசிஃபிக்கா அங்க வச்ச ஃப்ரேமை பாருங்க. என்னமா இருக்கு கேமராமேன், வேற லெவல் யானி. என்ன மனுஷன். இந்த சாங்ல லிரிக்ஸை விட அதிகமாக பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க இருக்கு. ஆனால் அந்த மியூசிக் வர இடத்துல தாங்க மேட்ரே இருக்கு. அப்புறம் ரச்சிதாவை பற்றி நம்ம பேசி ஆகணும். ரச்சிதாவை சரவணன் மீனாட்சில இருந்து நம்ம ஹோம்லியாவே பார்த்துட்டோம். பிக் பாஸ்ல கூட குறையா பார்க்கலைங்க. ஆனால் இந்த படத்தில் ரச்சிதா வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இந்த சீனை எங்க பார்த்துருக்கோமே. இது அது இல்ல. அவ்வளோதான், வீடியோ பார்க்குறவங்களாம் முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா ஃபைனலி ஹீரோ பாலாஜி முருகதாஸ் தான். பாலாஜியை பற்றி நம்ம பிக் பாஸ்லேயே தெரியும், சிவானியும் பாலாஜியும் எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லை, இந்த படத்தில் வந்து அவர் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சிருக்காப்புல. அவரே ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நீங்க வந்து அதை பாலாவா பார்க்கணும். டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க. டேய் பாலாஜி, என்னடா பண்ற? டேய், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பாலாஜி முருகதாஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாப்புல நம்ம சாக்ஷி அகர்வாலையும் சாந்தினியையும் 2 பேரையும் தூக்கி ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பான்ற சாங் வேற போட்டிருக்காப்புல. யோ பாலாஜி, உனக்கு எங்கேயும் அண்ணாச்சி பணம் சைஸ்ல மச்சா இருக்கியா? ஃபைனலி யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் ரச்சிதாவை இந்த மாதிரி பார்க்கும்போது தாங்க. டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்ணுறவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா.